வணக்கம். பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பிரான்சின் பாராளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நண்பகல் 12 மணி வரையான வாக்களிப்பு வீதங்களின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. நண்பகல் 12 மணி வரை 26.63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 26.63% வாக்குகள் நண்பகல் 12 மணி வரை பதிவாகியுள்ளன. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்களிப்பு வீதம் என்று சொல்லப்படுது. என்று சொன்னால் 1981 ஆண்டுக்கு பிறகு இப்பதான் ஒரு இரண்டாம் கட்ட தேர்தலின் போது நண்பகல் 12 மணி வரையான வாக்கெடுப்பில் இவ்வளவு சதவீதமான வாக்குகள் 1981 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் பதிவாகியுள்ளன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த முதல் கட்ட தேர்தலின் போது நண்பகல் 12 மணி வரையான முடிவுகளின் அடிப்படையில் 25.9% வாக்குகள் தான் பதிவாகி இருந்தது. இம்முறை அதில் அதிகரித்து 26.63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலவரம் 1981 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது பெருந்தொகையான மக்கள் வாக்களித்திருக்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை நடந்த தேர்தலில் 2022 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது இரண்டாம் கட்ட வாக்களிப்பில் நண்பகல் 12 மணி வரைக்கும் வெறும் 18.43% மக்கள் மட்டுமே வாக்களித்திருந்தார்கள். வெறும் 18.43% மக்கள் மட்டுமே வாக்களித்திருந்தார்கள். எனவே இந்த முறை மக்கள் ஆர்வத்தோட திரண்டு சென்று வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டங்களின் அடிப்படையில் எந்த மாவட்டங்களில் எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிக அளவான மக்கள் போய் வாக்களித்திருக்கிறோம் என்று சொன்னா அதிகளவான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கு சொன்னா லே பூஸ்டு ரோன் இந்த ஒரு மாகாணத்தில் இந்த ஒரு மாவட்டத்தில் மன்னிக்கவும் இந்த ஒரு மாவட்டத்தில் 34.59% வாக்குகள் நண்பகல் 12 மணி வரை பதிவாகியுள்ளன. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற மாவட்டம் எது பார்த்தீங்கன்னு சொன்னா லா கொரேஸ் என்ற மாவட்டம் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 33.88% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதே மாதிரி லுகண்டல் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 33.48% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பிரான்சில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக சொற்பமான வாக்குகள் பதிவாகி இருக்கிற மாவட்டம் எது பார்த்தீங்கன்னு சொன்னா அது தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பிரான்சினுடைய 93வது மாவட்டம் என்று சொல்லப்படக்கூடிய லா சென் சதனி இந்த மாவட்டத்தில் தான் வெறும் 12.77% மக்கள் மட்டுமே வாக்களித்திருக்கின்றார்கள் நண்பகல் 12 மணி வரைக்கும். பிரான்சில் இந்த மாவட்டத்தில் நிறைய தமிழ் மக்கள் வசிக்கின்றார்கள். ஆனால் ஏன் வாக்களிப்பு சதவீதம் குறைவாக இருக்குன்னு தெரியல. நண்பகல் 12 மணி வரைக்கும் வெறும் 12.77% வாக்குகள் மட்டுமே இங்கே பதிவாகி இருக்குது. எனவே நண்பகலுக்கு பிறகு சில வேளை வாக்கு அளிப்பு வீதங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நண்பகல் 12 மணி வரையான நிலவரப்படி இதுதான் சிச்சுவேஷன். இப்படி பெருமளவிலான வாக்குகள் பதிவாகிறதுக்கு 2 காரணங்கள் சொல்ல முடியும். ஒன்று இன்னார் வெரோனும் என்றதுக்காக வாக்களிச்சிருக்கலாம் மக்கள், அல்லது இன்னார் பெறக்கூடாதுன்றதுக்காகவும் மக்கள் வாக்களிச்சிருக்கலாம். எனவே முடிவுகள் என்னன்றது சரியாக இரவு 8 மணிக்கு தெரிந்துவிடும். அடுத்த தேர்தல் முடிவுகள் இரவு 8 மணிக்கு வெளியாகும். அதே வேளையில் லசென் சதனி மாவட்டத்தில் ஏன் வாக்களிப்பு சதவீதம் குறைவாக இருக்குன்னு சொல்லி தெரியல. நண்பகல் 12 மணிக்கு பிறகு அந்த வாக்கு சதவீதங்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் இந்த தேர்தலில் இன்று காலை வரை வாக்களித்த பிரபலங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதமர் கேப்ரியல் அத்தால் வாக்களித்திருக்கிறார். அவர் தான் வாக்களித்த அந்த ஒரு காணொலியை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சியை இப்பொழுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதான் சிரிச்ச முகத்தோட பிரான்சினுடைய இப்போதைய பிரதமர் கேப்ரியல் அத்தால் வாக்களித்திருந்தாலுமே கூட அவருடைய முகத்தில் ஒரு இனம் புரியாத குழப்பமும் கலவரமும் சோகமும் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர் இன்றைக்குத்தான் அவருடைய பிரதமராக இறுதி நாளா இல்லையான்றதை இரவு 8 மணிக்கு தான் தெரியும். அவர் பதவியில் தொடர்ந்து நீடிப்பாரா அல்லது பதவியிலிருந்து விலகி போக வேண்டிய கட்டாயம் பெறுமா, புதிய பிரதமர் தெரிவாவாரா போன்ற எல்லா விஷயங்களையுமே இரவு 8 மணிக்கு தெரிந்துவிடும். எனவே புன்னகை பூத்த முகத்தோட வாக்களித்தாலும் கூட அவருடைய முகத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பமும் ஒரு கலவரமும் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதே வேளையில் பிரான்சினுடைய முன்னாள் ஜனாதிபதி பிரான்சுவா ஒலோந்து தூல் என்ற இடத்துல இன்று காலை தன்னுடைய வாக்கை செலுத்தியிருந்தார். அதே வேளையில் பிரான்சினுடைய முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் அவர் கல்வதோஸ் அந்த இடத்துல சென்று தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கின்றார். அதே வேளையில் அந்த பகுதியில் அவர் ஒரு வேட்பாளராகவும் இருக்கின்றார். எனவே அந்த பகுதியில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதையும் இரவு 8 மணிக்கு நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையில்
பிரான்சினுடைய நிதியமைச்சர் ப்ரூனோ லு மேர் அவரும் இன்று காலை வாக்களித்திருக்கின்றார். நண்பகல் வரையான நிலவரப்படி இவ்வளவு பிரபலங்களும் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். ஏனைய பிரபலங்கள் நண்பகலுக்கு பிறகு வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நடக்கிற தேர்தல் வெறும் 501 ஆசனங்களுக்கான தேர்தல் தான். பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 577 ஆசனங்கள் இருக்குது. அந்த 577 ஆசனங்களில் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தலே கணிசமான ஆசனங்கள் வெல்லப்பட்டதால இன்றைக்கு 501 ஆசனங்களுக்கான தேர்தல் மட்டும்தான் இன்றைக்கு நடக்குது. எனவே இந்த 501 ஆசனங்களில் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகளை பெறப்போகுது என்பதை நாங்கள் எவ்வளவு ஆசனங்களை கைப்பற்ற போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சினுடைய கடல் கடந்த மாவட்டங்களாகிய கயானா, மார்த்தினிக், குவாத்லூப் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த முதல் சுற்று தேர்தலின் போதே இடதுசாரி கட்சிகள் தங்களுக்கான ஆசனங்களை அறுதி பெரும்பான்மையோடு பெற்றுவிட்டன. எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் கட்டமாக குறிப்பிட்ட அந்த கடல் கடந்த மாவட்டங்களில் தேர்தல்கள் இடம்பெற மாட்டாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தலுக்கான இறுதி முடிவுகள் சரியாக இரவு 8 மணிக்கு வெளியாகும். இரவு 8 மணிக்கு தெரிந்துவிடும் யார் அதிக ஆசனங்களை பெற்றிருப்பது, யார் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருப்பது, எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போது, புதிய பிரதமரா அல்லது பழைய பிரதமர் கேப்ரியல் அத்தாலே தொடர்ந்து பதவியில் நீடிப்பாரா, என்ன எதுன்றது சரியாக இரவு 8 மணிக்கு தெரிந்துவிடும். சரி, இரவு 8 மணிக்கு வெளியாக இருக்கும் தேர்தல் முடிவின் போது வெல்லப் போவது யார் என்றுதான் இப்ப எங்கள் எல்லாருக்கும் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தீவிர வலதுசாரி கட்சியாகிய மரின் லூபன் அவர்களுடைய RN கட்சி தான் இப்பொழுது முன்னிலையில் நிற்கிறது. இருந்தாலும் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற மாட்டார்கள் என்று சொல்லப்படுது. ஒருவேளை அந்த கட்சி அதிக ஆசனங்களை பிடிச்சு அறுதி பெரும்பான்மை பெற்றால் அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும். அந்த கட்சியினுடைய தற்போதைய தலைவர் ஜோர்ஜன் பார்தலா பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். அப்படியான ஒரு நிலைமை வரும்போது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தெரிவுகள் என்னென்னு சொன்னால், ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோ அபிதாசியோ முறையில் ஆட்சி அமைக்கிறது. அது என்ன ஹோ அபிதாசியோன்னு சொன்னால், ஜனாதிபதி ஒரு கட்சியில் இருப்பார், பிரதமர் வேற கட்சியில் இருப்பார். பிரதமர் தலைமையிலான பாராளுமன்றம் வேற கட்சியில் இருக்கும். இதுதான் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தான் சொல்றது ஹோ அபிதாசியோன்னு சொல்லி. எனவே அப்படியான ஒரு ஆட்சி முறையை ஏற்கனவே ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆய்வு செய்ததாக சொல்லப்படுது. அது சம்பந்தமான செய்திகளை நான் போன முறை போட்டிருந்த வீடியோல சொல்லியிருந்தேன். நான் பிரான்சினுடைய வரலாற்றில் இதுக்கு முதல் இந்த மாதிரி கோஅபிதாசியோ முறையில் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா 3 தடவை அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 1986ஆம் ஆண்டு அப்ப பிரான்சினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் பிரான்சுவா மித்ரோன். பிரான்சுவா மித்ரோன் பிரான்ஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதி. அநேகமான பிரெஞ்சு மக்களால் விரும்பப்படுற ஒரு நல்ல ஜனாதிபதி பிரான்சுவா மித்ரோன். பிரான்ஸ்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தவர், நிறைய வளர்ச்சிகளை கொண்டு வந்தவரான் பிரான்சுவா மித்ரோன். இருந்தாலுமே கூட அவருக்கு கூட ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு 1986ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது எதிரணியில் இருந்தவர்கள் தான் பிரதமராக இருந்தார்கள், எதிரணியில் இருந்தவர்கள் தான் பாராளுமன்றம் இருந்தது. அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் கோஅபிதாசியோ முறையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அதே பிரான்சுவா மித்ரோன் ஜனாதிபதிக்கு 1993ஆம் ஆண்டிலையும் மறுபடியும் ஒரு நெருக்கடி அப்பவும் இந்த கோஅபிதாசியோ முறையில் தான் ஆட்சி அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சினுடைய இன்னொரு ஜனாதிபதி ஜாக் சிராக். ஜாக் சிராக் ஆட்சியில் இருக்கக்குள்ள 1997ஆம் ஆண்டு இதே மாதிரி கோஅபிதாசியோ முறையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டி வந்தது. அந்த கோஅபிதாசியோ முறை என்றது ஜனாதிபதி ஒரு கட்சி, பிரதமரும் பிரதமர் தலைமையில் இருக்கக்கூடிய பாராளுமன்றமும் இன்னும் ஒரு கட்சி, இவர்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு பொதுவான இணக்கத்தின் கீழே சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தான் கோஅபிதாசியோ முறை. இப்படியான ஒரு முறை இம்முறை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு வரப்போதா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே இப்படியான ஒரு குழப்பமான நிலைமை தான் இருக்குது. இன்றிரவு 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு தெரிந்துவிடும் பிரான்சினுடைய எதிர்காலம் என்னன்றது. எனவே இன்னும் வெகு சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் இரவு 8 மணிக்கு என்ன நடக்கப் போகிறது என்று. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.